அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக லக்ஷ்மணன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். மகிழ்ச்சி ஐயா. சிறப்பு விருந்தினராக இன்னைக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம் ஐயா. இன்றைய சிறப்பு தலைப்பு கூட மருத்துவ ஜோதிடம். ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நீங்க உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சுக்கலாம். நன்றிகள் ஐயா. எல்லாம் வல்ல முதற்கண் விநாயகருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கு மன்னிக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா சிவசிவம் அன்பே சிவம் அறக்கட்டளையினுடைய சிவம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த அறக்கட்டளையில என்னை ஜாயின் பண்றதுக்கு உதவியா இருந்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயம் சொல்லலாம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் சொல்லலாம், ரெண்டுமே கலந்தது அப்படிங்கிறது தான். என்னுடைய அறிமுகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னுடைய நேம் லட்சுமணன். நான் திருப்பூர்ல இருக்கேன். நான் ஜோதிடம் பிளஸ் மருத்துவம் ரெண்டையுமே கலந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவமா வந்தா மருத்துவம் பார்ப்பேன், ஜோதிடம் பார்க்க வந்தா ஜோதிடம் பார்ப்பேன். ரெண்டுமே கலந்து பார்க்கறது உண்டு. ஏன்னா மருத்துவம் பார்க்க வரவங்க நம்ம கிட்ட ஜோதிடம் பார்ப்பாங்க, ஜோதிடம் பார்க்க வரவங்க மருத்துவம் பார்ப்பாங்க. இது ரெண்டுமே கலந்து நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். நான் எப்படி எடுத்து பண்றேன் அப்படிங்கறதுனா, இப்போ ஒருத்தருக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படிங்கிறது தசா புத்திகள் சார்ந்த விஷயங்கள்ல நான் கண்டிப்பா பார்ப்பேன். இப்போ ஒருத்தர் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு வராங்க அப்படின்னா அது எப்படி அவங்களுக்கு அந்த நோய் தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜாதகத்தை வச்சு கணிக்கலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் போனோடனே நம்மள என்ன சொல்லுவாங்க, ஃபுல் பாடி செக்அப் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ தொந்தரவு போறோம் அப்படின்னாலே அந்த மாதிரிதான் ஒருத்தர் நோய் ரீதியா விஷயங்கள்ல வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள பாதிக்கப்படுறாங்க, எந்த கிரகத்தினுடைய பார்வை அப்படிங்கிறது தான். அப்ப அதுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அப்ப அந்த நிவர்த்தி என்னவோ அது சார்ந்த மருத்துவத்தை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறது தான். அப்ப அதன் மூலமா நமக்கு ரெமெடி அப்படிங்கிறது நல்லாவே சக்சஸ்ஃபுல் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு கண்கள் மாதிரிதான். ஒண்ணு இல்லாம ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது தான் நான் எப்பவுமே பேசுறது. எங்க பேசினாலுமே அந்த ஒரு விஷயத்த நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னாலே அது சார்ந்த விஷயங்களை அவங்க கண்டிப்பா தொந்தரவு அனுபவிப்பாங்க அப்படிங்கறதுதான். அது நல்ல தசா புத்திகள் காலங்கள் வரும்போது நல்லா இருக்கும். இதே மறைவு ஸ்தானத்துல நின்று ஒரு தசா புத்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் அதனால சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. அது விஷயமான தொந்தரவுகள் கட்டாயம் அவங்க வரும். ஒண்ணு அவங்களுக்கு ஏற்படும், இல்ல அவங்க குடும்ப உறவுகளுக்கு ஏற்படும். கட்டாயம் அது நடக்காம போகாது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த தொந்தரவுகள் வருது அப்படின்னாலே முன்கூட்டி ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா அந்த ஜாதக ரீதியா நம்ம சொல்லிடுவோம். இப்போ ஒரு சூரிய தசையோ இல்ல சூரிய புத்தியோ ஒருத்தருக்கு ஏற்பட போகுது, அது மறைவு ஸ்தானத்துல நின்று நடக்குது, நம்ம கிட்ட ஜாதகம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6, 8, 12 நின்று ஒரு தசா புத்தி நடக்குது, அது சூரிய தசை சூரிய புத்தி அப்படின்னா கட்டாயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எலும்பு சார்ந்த தொந்தரவுகள் வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா முதுகெலும்பு சார்ந்த தொந்தரவுகளை கட்டாயம் அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான். பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் 12 ராசியும் கடந்து வருவார் இல்லையா. அப்போ ஒரு லக்னத்தை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 1, 5, 9 ஸ்தானத்துல நின்று சூரியன் பார்க்கும்போது கட்டாயம் அவங்களுக்கு முதுகு சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப லக்னத்தை பாக்குறாரு சூரிய பகவான் அப்படின்னா கட்டாயம் அது சார்ந்த தொந்தரவு அவங்க அனுபவிச்சுட்டு தான் வராங்க அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம கிட்டயே ட்ரீட்மெண்ட் வராங்க, வந்தோடனே ஒரே சிட்டிங்ல ரெடி ஆயிருவாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங் போகும். மேற்கொண்டு அதுக்கு அடுத்து போகும்போது ஏன் அவங்களுக்கு இன்னும் அந்த ரிலீவ் ஆகல அப்படிங்கிறத ஜாதக ரீதியா அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது சார்ந்த ரெமெடி அதுல கிடைக்கும். அப்ப அது சார்ந்த மருத்துவ சிகிச்சைகள். அப்ப நான் என்னென்ன மருத்துவம் பண்றேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சித்தா மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களும், அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கேன். அது போக வர்ம சிகிச்சைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஆயில் சம்பந்தமான விஷயங்கள், மூலிகை ஆய்கள்ல ஒத்தடம் கொடுக்கறதாகட்டும், மூலிகை ஆய்கள் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் ஆகட்டும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்ப அவங்களுக்கு எந்த மருத்துவம் நல்லா வரும் அப்படிங்கிறது தான். அப்ப சூரியன் பாதிக்கப்படுது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சூரியன்னா நமக்கு அலோபதி அப்படிங்கறது ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது. ஆனா ஆங்கில மருத்துவம் எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா அப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரெமெடி இன்ஸ்டன்ட் ரெமெடின்னு சொல்லலாம். ஆனா அது லைஃப் லாங்கா அதை கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா கியூர் பண்ண முடியாது. அப்போதைக்கு என்ன ரெமெடியோ இன்ஸ்டன்டா வர நோய்க்கு கொடுத்துருவாங்க.
ஆனா அது இன்னொரு நோயை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஆனா எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், தெரிஞ்சுதான் நம்ம அந்த மருந்தை எடுக்கிறோம். இருந்தாலும் அதை விட மனசு பல பேருக்கு வர்றதே இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட வர மருத்துவம், அதாவது மருத்துவம் பார்க்க வராங்க இல்லையா, அப்போ அவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நான் இந்த மருத்துவத்தை அடிக்கடி எடுத்துக்குவேன், அப்ப இது எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நாம சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களையும் ஆஹ் என்ன என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அதுல இருந்து அவங்க வெளியே வராங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இயற்கை நோக்கி போறோமோ அப்போ நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இயற்கையா கலந்து நல்ல அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம உடல் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தால உருவான ஒரு விஷயம் இல்லையா. அப்ப அந்த பஞ்சபூத தத்துவத்துல ஒண்ணு குறையும் பொழுதுதான் நமக்கு நோய். அப்ப அதுதான் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி 3 விதமா பிரிக்கிறோம். அதுல பல விதமான நோய்களை நம்ம கண்டறிகிறோம். அப்ப 4000த்துக்கு மேலான நோய்கள் நமக்கு உடல் ரீதியான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கிறோமானா கிடையாது இல்லையா. ஒரு சில விஷயங்கள் தான் வரும் அப்படிங்கிறது. அதுல எது மேலோங்கி இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடுவோம். இப்போ ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாரு அப்படின்னா நமக்கு அந்த அடி வாங்கினது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஏன் அடிக்கிறாங்க, என்ன எதனால் அடிக்கிறாங்கிறத நம்ம மறந்துடுவோம். அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரிதான் நோய் வரும்போது எந்த நோய் நமக்கு அதிகமான தொந்தரவு கொடுக்குதோ அதை மட்டும் யோசிப்போம். ஆனா அந்த நோய்க்கு வந்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது தான். அப்போ அது நான் உடனே ஒரு நோய் வருது அப்படின்னா உடனே வரப்போறது கிடையாது. அது நாள்பட்ட ஒரு ஒரு அழுத்தம் தான் சொல்லணும். அப்ப நம்ம வாழ்வியல்ல ஏதாவது சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். அப்ப சேஞ்சஸ் பண்ணாம நம்ம எப்பயும் ரொட்டேஷன் வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் அது நோயா மாறும் அப்படிங்கிறது. இப்போ சாதாரணமா தூங்குற விஷயமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலம் அந்த காலம் நம்ம பேசலாம். ஏன்னா இப்ப பிரச்சனையே வந்துட்டனாலே நம்ம அந்த காலத்தை இழுப்போம் இல்லையா. அது உண்மைதான் இல்லையா. ஆனா அந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம் தான். அது உண்மைதான் இல்லையா. அதை மாற்றவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா டைமிங் வைஸ். ஏன்னா எல்லாமே ஸ்பீடா எதை எடுத்தாலுமே ஸ்பீடா போகணும் அப்படிங்கிறது. இப்ப நோய் வந்தாலே உடனே ரெடி ஆகணும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்ப நோயே வந்தாலும் எனக்கு லீவ் நாள்ல மட்டும்தான் நோய் வரணும், ஏன்னா அப்பதான் நான் ரெடியாகி நான் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அப்பதான் எனக்கு சனி ஞாயிறு லீவுனா எனக்கு சனி ஞாயிறு மட்டும் நோய் வரணும், அப்பதான் நான் மருந்து சாப்பிட்டுட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திங்கக்கிழமை இருந்து நான் வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பெரும்பாலும் கருத்து. ஏன்னா நிறைய நான் கேட்கிற ஒரு விஷயம் தான், எனக்கு வந்துருச்சு ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களே தவிர அது எதனால வந்துச்சுங்கிறத அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுடைய வாழ்வியலை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், உணவு பழக்க வழக்கங்களை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா மாறிடுச்சு உணவு. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம நிறைய துரித உணவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எதுவுமே ஹெல்த்தியா நம்ம கொடுக்கறது இல்லை எல்லாமே. ஏன்னா அவங்களும் அதை தான் விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுடைய கண் பார்வைக்கு தெரியற விஷயமே அதுதான். நாமும் அதாவது நானும் பெரிய எனக்கு வயசெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன வயசு தான். ஏன்னா என்னுடைய சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நான் அதிகமா உணவு சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாவே இருப்பேன். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய. ஏன்னா எனக்கு இயற்கையா போறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு நோய் வருது அப்படின்னா உடனே நான் மருத்துவத்தை இது வரைக்கும் நான் எடுத்ததே கிடையாது. எந்த அளவுக்கு வருது, இப்ப காய்ச்சலே வருது அப்படின்னாலும் அந்த காய்ச்சலுக்கு நான் மருந்து எப்பவும் எடுக்கவே மாட்டேன். நான் விட்டுருவேன். ஒரு 4 நாள் 4 நாள் அப்படியே அமைதியா தான் இருப்பானே தவிர அதுக்கான மருந்துகள் மட்டும் எப்பவும் எடுக்கவே மாட்டேன். ஆனா அந்த 4 நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி காய்ச்சலுங்கிறது குணமாயிரும். ஏன்னா அந்த ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய் எதுக்காக வருது, அப்ப நம்ம உடலை சுத்தப்படுத்துறதுக்காக வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம உடலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம கூட்டி வலிச்சுலாம் சுத்தப்படுத்த முடியாது இல்லையா. அப்போ அதுக்கான ஒரு கிருமிகள் வேணும். அப்போ இந்த உலகமே பாத்தீங்கன்னா ஒரு கிருமியால் நிறைஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ ஒரு நாய் செத்து போகுது, ஒரு பூனை செத்து போகுது அப்படின்னா அதை சுத்தப்படுத்துறதுக்கு கிருமிகள் உற்பத்தி ஆயிரும். இப்ப மனிதனே செத்து போறோம், மண்ணில் புதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான உற்பத்தி பண்றதுக்கு அதுக்கான ஆட்களை அந்த மண் உற்பத்தியை பண்ணிக்குது, சம்பந்தமே இல்லாம இல்லையா. அப்போ அது தன்னை போல அந்த உடலை அழிச்சு அடுத்தடுத்த விஷயத்துக்கு கொண்டு போயிருது இல்லையா. அப்ப உலகம் இயற்கை அப்படிங்கிறது நிலையா இருக்கு, அது என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மனிதனா இருக்கக்கூடிய நாம மட்டும்தான் விதியை மீறி நமக்கு தேவையில்லாத விஷயங்களை இயற்கை நமக்கு ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை நம்மளே மாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இதையெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு முதல் நாம மாறணும், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
நாம மாற மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கும் பொழுது கட்டாயம் நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாம நம்மளை பத்தியே அதிகமா யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம பணத்தை நோக்கி ஓடக்கூடிய காலம் ஆயிப்போச்சு இல்லையா? ஏன்னா இப்ப பணம் இருந்தாதான் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது. அப்போ அந்த மதிப்பு மரியாதை எப்படி வரும்? பணம் காசு இருந்தா இவன் வந்து நல்லவன், இல்லைன்னா கெட்டவன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு இல்லையா? அப்போ அதை நோக்கி நம்ம போக போக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வாழ்வியல் சேஞ்ச் ஆகுது. இப்ப ஒரு நோய் வருது அப்படின்னா ஒரு பரம்பரை நோயின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அது பரம்பரை நோய் கிடையாது. இப்ப சக்கரை வியாதி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து பரம்பரை நோயின்னு சொன்னாங்க. கேன்சர்னு எடுத்துக்கலாம், அதுவும் பரம்பரை நோயின்னு சொன்னாங்க. ஆஸ்துமா அதுவும் பரம்பரை நோயின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு ஒரு அதாவது மரம் வளர்க்கிற மாதிரி வீட்டுக்கு 4 பேர் சுகர் பேஷண்ட் ஆயிடுறாங்க தன்னை போல. ஏன் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து பரம்பரை நோய் கிடையாது என்ன பொறுத்தளவு. அது நாம என்ன உணவு சாப்பிட்றோமோ, இப்ப நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் என் குழந்தைக்கு கொடுக்க முடியும். என் குழந்தை என்ன சாப்பிடுதோ அதைத்தான் வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன் கொண்டு போக முடியும். இப்படிதான் போவாங்க இல்லையா? அப்போ எனக்கு ஒரு சுகர் வருதுன்னா நான் இந்த இடத்துல என்ன சாப்பிட்டுருப்பேன் அப்படிங்கிறது யோசிக்கணும். அதைத்தானே அந்த குழந்தைக்கு கொடுத்துருப்போம். அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்பெஷலா எதுவும் செஞ்சு கொடுக்கறதே இல்லையில. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த குழந்தைக்கு கொடுத்து அதனால் நமக்கு என்ன வருதோ அது அந்த குழந்தைக்கு ஏற்படும். அப்ப அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து சேரும் அப்படிங்கிறது தான். இப்படிதான் வந்து பரம்பரை நோய்ங்கிறது கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதை வந்து சரிப்படுத்த முடியும். சரிப்படுத்த முடியாமலாம் கிடையாது. ஆனா அதுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலங்கள்ல நோய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பணக்காரனா இருந்தாதான் நோய். பணக்கார நோயினே இந்த சக்கரை வியாதிக்கு இருந்தது ஃபர்ஸ்ட். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யாருக்கு வேணா வருது, பிறக்கிற குழந்தை கூட இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு அந்த நம்மளுடைய வாழ்வில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். மெயினா தூக்கம். இப்பெல்லாம் தூக்கங்கிறதே எல்லாருக்குமே வந்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா மொபைலை கையில வச்சுக்கிறோம். 12 மணி ஆயிருது, 1 மணி ஆயிருது, நேரம் போறதே தெரியுது இல்ல இல்லையா? அந்த அளவுக்கு தூக்கத்தை நம்ம மறக்கிறோம். பகல்லையும் அதே மாதிரிதான் போன் சில பேர் இல்லையா? இப்ப போனை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. ரீல்ஸ் பாக்குறது, இல்லைன்னா பேஸ்புக்கை பாக்குறது, இல்ல தேவையான விஷயங்களை பாக்குறோம்னே சொல்லிட்டு அந்த மொபைலை பாக்குறதே அதிகப்படியா வேலைகள் ஆகி போச்சு இல்லையா? அப்ப கணிதமயம் ஆயிப்போச்சு. இதுல புதனுடைய காரகத்துவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப புதன் இல்லாம வேலை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ ஜோதிட ரீதியாவே எடுத்து பார்த்தோம்னா 12 பாவங்கள் இருக்கு இல்லையா? இப்போ 12 ராசிகள் இருக்கு. அப்போ மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும், அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான உறுப்புகள் இந்த இயற்கையாவே படிச்சிருக்கு. அப்போ இந்த 12 பாவங்கிறது ஒரு மனிதனுடைய உருவ அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப 120 வருடம் அப்படிங்கறதா பொதுவாவே மனிதனுடைய ஆயுள் காலம். ஆனா இப்ப 120 வருடம் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஏன்னா இப்பெல்லாம் வந்து 60 தாண்டதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. 40ங்கிறதே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயது வந்துருச்சுனாலே எனக்கு அந்த நோய் நடக்க முடியல, மூட்டு வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. ஏன்னா நமக்கு வர்றவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல நம்ம கேட்கும்போது என்ன சாப்பிட்றீங்க அப்படி பொதுவா இட்லி தோசை சாப்பிட்றேங்க அப்படி இதைத்தான் சொல்லுவாங்க. ஏமா இட்லி தோசை தவிர வேற ஏதாவது சாப்பிட்றீங்களாமா? நான் கீரை சாப்பிடுவேங்க. என்னமா கீரை சாப்பிட்றீங்க? முளகு தக்காளி கீரை. அவங்க தெரிஞ்ச அந்த ஒரு 2 விதமான கீரைகள் எடுத்துக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா இட்லி தோசை எடுத்துக்கிறாங்க. ஏதாவது நவதானியமா ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எடுத்துக்கோங்க, அதுல இட்லி தோசையா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை எப்படி சாப்பிடணுங்கிற விதம்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அந்த ஒரு பயிர் வகைகள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த பாவ ரீதியாவே போவோம். அப்போ லக்ன பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து தலை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஜாதக ரீதியா. அந்த 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு கண்களை குறிக்கும், நம்ம வாயை குறிக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 12 பாவத்துக்கு 12 விதமான உறுப்புகள் இருக்கு. 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் பாவத்தை நம்ம குறிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தோல் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் அப்படிங்கிறது. 4ஆம் பாவம் நுரையீரல் சம்பந்தமாகவும் இருதயம் சம்பந்தமான விஷயங்களும். 5ஆம் பாவத்துக்கு இருதயம் சம்பந்தமான விஷயங்களும் வரும். 6ங்கிறது வயிறு சம்பந்தமான விஷயத்த குறிக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பாவங்களை குறிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். 7ஆம் பாவத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதுல கிட்னி சார்ந்த விஷயங்கள், கிட்னி சம்பந்தமாவோ பெண்களுடைய கர்ப்பப்பை அதை குறிக்கக்கூடியது அந்த 7ஆம் பாவம் இருக்கும். இப்ப 8 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது அப்படிங்கிறது. 9ங்கிறது தொடை சார்ந்த பகுதியும், 10ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா தொடைக்கு கீழே இருக்கிற பகுதிகளும் மூட்டு சம்பந்தமான விஷயங்களையும் குறிக்கும். 11ஆம் இடங்கிறது கணுக்களுக்கு போயிடும். 12ஆம் இடங்கிறது பாதத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ ஒரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, மறைவு ஸ்தானத்துல நடக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப மறைவு ஸ்தானத்துல நின்னுக்கு அப்ப எந்த பாவத்துல நின்று நடக்குதுன்னு பாக்குறோம்.
இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு பெண் ஜாதகமே எடுத்துக்கலாமே. பெண்ணுடைய ஜாதகத்தை நான் பாக்குறேன் அப்படின்னா 7ஆம் இடத்துல நின்று தசாபுத்தி நடக்குது. ஆனா அவர் வந்து 6ஆம் நட்சத்திரத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவு வரும் அப்படிங்கிறது. அது எந்த மாதிரி விஷயங்கள்ல, எந்த மாதிரி பாவம், அதாவது எந்த மாதிரி கிரகத்தினுடைய நட்சத்திரம் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப கேதுவனுடைய நட்சத்திரத்தை வாங்குறாங்க அப்படின்னா அதாவது கர்ப்பப்பையில கட்டி அப்படிங்கிறது வரும். அதான் நீர்க்கட்டி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க இல்லையா, நீர்க்கட்டி எனக்கு இருக்கு, குழந்தையின் மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுக்குதான் நிறைய ஹாஸ்பிட்டல் உருவாயிட்டு இருக்கு, உருவாக்கிட்டு இருக்கோம், உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப குழந்தை பெறுறதே பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டமா இருக்குது. ஒரு குழந்தை பெற்று இருக்கிறது, அந்த காலத்துல டஜன் கணக்கில் பெற்றாங்க இல்லையா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பெக்கிறதுக்கே பெரிய கஷ்டப்படுறோம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிளினிக் ஓடு, இந்த கிளினிக் ஓடுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்வியல் நாம தான் மாத்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. அப்போ இந்த 7ஆம் இடத்துல அந்த கேதுனுடைய நட்சத்திரத்துல இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். அதுல நீர்க்கட்டி சம்பந்தமான விஷயங்கள் வரும். அவங்க மென்சஸ் ஆகிற டைம் அப்படியே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அது எந்த மாதிரி விஷயங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம். அப்ப அவங்களுக்கு எப்ப நிவர்த்தி பண்ணணும், இல்ல எந்த மாதிரி மருத்துவத்தை எடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்து சொல்ல முடியும். இப்போ புதனுடைய காரகத்துவம் பாக்குது, புதனுடைய கிரகம் பாக்குது, அந்த பாவத்தை பாக்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இலைத்தலை சம்பந்தமான விஷயங்கள் சித்தா ஓரியன்டா நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் சம்பந்தப்படுறாரு அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய யோகாசனம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்ப யோகாசனம் சம்பந்தமா எடுத்துக்கிட்டு மருந்தும் எடுத்துக்கணும். அப்ப அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தை பார்க்குதோ அது சார்ந்த தொந்தரவுகளை அவங்க கட்டாயம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்வியல முக்கியமா நான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம மறந்துட்டோம். நம்ம கொடுக்கறதுக்கே முதல் மறந்துட்டோம்னு சொல்லணும். நிறைய உணவுகள் இருக்கு இல்லையா. நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் சிறுதானியங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சிறுதானியமா சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா போட்டு, அதாவது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சு வச்சுக்குவாங்க. ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட். இப்ப கோதுமைன்னு எடுத்தீங்கன்னா அதுல ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். அது அது தனியா சாப்பிட்டோம்னா மட்டும் அது நமக்கு ஒரு விட்டமினா சேஞ்ச் ஆகி வரும். நம்ம மொத்தமா அது கூட வந்து சில ஐட்டங்களை சேர்த்து நம்ம மொத்தமா சாப்பிடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அப்ப 7 வாரங்கள்ல அந்த 7 வாரத்துக்கான பயிர்களை பிரிச்சுக்கணும். பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான். கிரக ரீதியாவே எடுத்தாலும் பாத்தீங்கன்னா சூரியன் அப்ப வந்து சூரியன் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அப்போ கோதுமை உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைம்ல நம்ம கோதுமை உணவு எடுத்துக்கலாம். திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா அரிசி உணவுகளை எடுத்துக்கலாம். அரிசிலையும் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கும். அப்போ நான் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு நோய் சார்ந்த விஷயங்களுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதக ரீதியா பார்க்கும்பொழுது எந்த கிழமை அவங்களுக்கு எந்த உணவு கொடுத்து அவங்க சரிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்ப்பேன். அப்ப அந்த டைம்ல அந்த உணவுகளை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஜோதிடம் சொல்றோம், பரிகாரம் ஒண்ணு வருது இல்லையா, அதுதான் பரிகாரம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக போயிட்டு நம்ம போய் பூஜை முறைகளை எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பரிகாரங்கிறது என்ன, நம்ம உடலுக்கு நாம பண்ற பரிகாரம் இதுதான். இப்போ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பருப்பு வகை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதுல செம்பருப்பு இருக்கும், அதே மாதிரி அந்த துவரம் பருப்பு இருக்கும். இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டங்கள்ல எடுத்துக்கணும். அதை எப்படி எடுத்துக்கணும், எதோட சேர்ந்து எடுத்துக்கணுங்கிறத அந்த கிரக அமைப்பு தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும் அப்படிங்கிறது தான். அதுல மருத்துவம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கப்படும். ரெண்டையுமே நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு ஓகே. ஆனா இந்த 1 மணி நேரத்துல எல்லா விதமான விஷயத்தையும் சொல்ல முடியும். ஏன்னா ஜோதிடம் எடுத்துட்டோம்னா பெரிய கடல் அது. நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கு சுய அனுபவம். அதாவது நான் ஒருத்தருடைய விதி இன்னொருத்தருக்கு பொருந்துமானா பொருந்தாது. இப்போ இப்போ நான் ஒரு விதி சொல்றேன், இன்னொரு ஜோதிடர் இன்னொரு விதி சொல்லுவார். அப்போ அவருடைய அனுபவங்கள் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. இப்போ என்ன பார்க்க வர பேஷண்ட்டை பத்தி எனக்கு தான் தெரியும். அப்போ அவங்கள பார்த்து நான் சொல்லும் போது அந்த விஷயங்களை நான் கேதர் பண்றது. அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் எடுப்பாங்க. ஏன்னா ஜோதிடத்துல பல விதம் இருக்கு. பிரசன்ன ரீதியா பாக்குறாங்க, ஜாதகமை பாக்குறாங்க, ஜாமக்கோல் பாக்குறாங்க, கோல்சாரத்தை வச்சு எடுக்கிறாங்க, சோழி பிரசன்னம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட ஜோதிடத்துல பல விதமான பலன்கள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திறமையா இருப்பாங்க அப்படிங்கறதான். அதுக்காக எதுவுமே பொய் கிடையாது அப்படிங்க. யாரு கரெக்டா பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு போய் பண்ணோம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கறதுதான்.
ஏன்னா உங்க ஏரியாலே பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாதகர் ஜோசியர் இருக்காருன்னா நீங்க போய் பார்க்கலாம். பார்க்கும்போது அவங்க திறமையானவரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கான விஷயம் கட்டாயம் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது மூலமா நல்ல அமைப்பு இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு தசாபுத்தி வருது அப்படின்னாலே அந்த தசாபுத்தி பிரச்சனையை கொடுக்குதுன்னா கொடுத்தே தீரும். அது யாருக்கு கொடுக்கும், நமக்கு கொடுக்குமா, இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்குமா, இல்ல மனைவிக்கு கொடுக்குமா, அம்மாவுக்கு கொடுக்குமா, நம்ம குழந்தைக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது அந்த தசாபுத்தி காலம் கட்டாயம் முடிவு பண்ணிட்டு போகும். அப்ப இந்த 12 பாவம் எப்படி 12 உறுப்புகளை வச்சிருக்கோ அதே மாதிரிதான் நட்சத்திரங்களும் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஆயிலி நட்சத்திரக்காரங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கேன்சர் சம்பந்தமான விஷயங்கள்லயோ இல்ல ஏதோ ஒரு உடல் ஊனம் சம்பந்தமான விஷயங்கள்ல கட்டாயம் இருப்பாங்க. அப்போ அந்த உடல் ஊனம் சம்பந்தமான விஷயங்கள்ல இல்லையா அதுல ஏதோ ஒரு குறை இருக்கக்கூடிய அமைப்புல இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த ஆயிலி நட்சத்திரம் அந்த அளவுக்கு பேசும். அது ஆதிசேஷனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால அது அந்த மாதிரி விஷயங்களை அவங்க அனுபவிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் ஏன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப 27 நட்சத்திரம் அப்படின்னு 108 பாதங்கள் இருக்கு. இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா கிரகத்துடைய பார்வை பார்க்கணும், கேந்திரத்தை பார்க்கணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்ப மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். இப்போ சுகர் எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பழமே சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்ற விஷயம் தான். ஆனா நான் என்கிட்ட வர பேஷண்ட் கிட்ட நான் சொல்லுவேன், நீங்க முதல்ல பழம் எடுத்துக்கங்க. நீங்க வாழைப்பழம்னா வாழைப்பழம் எடுத்துக்கணும், ரெகுலரா எடுத்துக்கணும் தான் சொல்லுவேன். ஆனா அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, டாக்டர் பழம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வாழைப்பழமா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகாது. நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு. ஏன்னா டெஸ்ட் ரிப்போர்ட்டாலும் நான் பேச நம்பவே மாட்டேன். ஏன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்பு இருக்கும். அந்த உடல் அமைப்புல போயிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிளட் சாம்பிளை வச்சுலாம் நம்ம செக் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒருத்தர் ஃபேட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒல்லியா இருப்பாங்க, ஒருத்தவங்க ஹைட்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க குட்டையா இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய உடல் அமைப்பே சேஞ்ச் ஆகுது இல்லையா. அப்ப ஒருத்தருடைய உடல்ல 6 லிட்டர் ரத்தம் இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே அந்த 6 லிட்டர் ரத்தம் இருக்குமானா கிடையாது. ஏன்னா ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, குட்டியா இருக்கணும் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்போ அந்த உடல் அமைப்பு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இறைவன் கொடுத்த ஒரு விஷயம். அதுல போயிட்டு நாம இந்த அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது, ஏன்னா அதுவே சராசரி தான். முதல்ல பாத்தீங்கன்னா சுகர் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு 240 180, அதுக்கப்புறம் இப்ப குறைஞ்சி பாத்தீங்கன்னா 120 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிப்போர்ட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன், யாராவது ரிப்போர்ட் நீட்டாலும் அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு கண்துடைப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நான் சொல்லி அந்த பழ வகைகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க நல்லா தான் இருக்கு, இப்ப கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கேன், நான் தெம்பா இருக்கேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா என்னால நடக்க முடியாது, கால் பாதத்துல எரிச்சல் அதிகமா இருக்கும், இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த மாதிரி பழம் எடுக்கணும்? இப்போ வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா எல்லா விதமான பழத்தையுமே எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பழங்கள் இருக்கும். அப்ப அவங்க பல்ஸ் செக் பண்ணும். நாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எந்த நாடியினுடைய அமைப்பு குறைவா இருக்கு, எந்த நாடியின் அமைப்பு நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு எது குறைவா இருக்கோ அது சார்ந்த உணவு. ஏன்னா பொட்டாசியம் அப்படிங்கிறது அது நிறைய இருக்கு வாழைப்பழத்துல. பொதுவாகவே பாத்தீங்கன்னா வாழைப்பழம் எடுத்துக்கும் மலச்சிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் தீர்வு பெறும் அப்படிங்கிறது தான். ஆனா சில பேருக்கு அந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலே மலச்சிக்கல் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ எந்த விதமான பழம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நான் அதிகமா சஜஸ்ட் பண்ற பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேந்திரம் பழம் எடுத்துக்கங்க. ஏன்னா அதை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், குளுக்கோஸ் லெவல் சூப்பரா இருக்கும், மோஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த வாழைப்பழங்கள்ல அது எடுத்துக்கலாம். செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம், பூம்பழமும் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் பூம்பழம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அவங்க பேஷண்ட்டை பொறுத்து செக் பண்ணி பார்த்து சொல்றது அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நவதானியத்துல எல்லா விதமான மெயினா பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்துக்க சொல்லுவேன். அதெல்லாம் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் சுகரை பத்தி சுகருக்காக சொல்றேன். ஏன்னா சுகர் சம்பந்தமான விஷயம் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பொதுவாக இப்பதான் கார்போஹைட்ரேட் அதிகமா எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா சுகர் லெவல் எச்சாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல கேட்கறதுல தான் அரிசின்னு சொல்லிட்டோம்ல, அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். என்னன்னா நம்ம சாப்பிடுற உணவு அப்படிங்கிறத எப்படி சாப்பிடணுங்கிறத மறந்துட்டோம் அப்படிங்கறதான். டைமுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த அளவுக்கு கம்பெனிலயோ வேலை செய்யறவங்க இடத்துல அதாவது டைம் கொடுக்கறதே அதான். லஞ்ச் டைம்ல தான் சாப்பிடணும், மற்ற டைம்ல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறதுனால அந்த டைமுக்கு சாப்பிட்டு பழகிட்டோம். மெயினா பாத்தீங்கன்னா காலையில, மதியம், இரவு 3 நேரம் கண்டிப்பா சாப்பிடுறோம். சாப்பிடாமலாம் யாருமே கிடையாது இல்லையா? ஆனா அப்படி சாப்பிடக்கூடாது. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடணும். பசி எடுக்கலைன்னா விட்டுறணும். இதுதான் வந்து கான்செப்ட். இதை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். சப்போஸ் உங்களால அந்த டைமிங்க்கு, அதாவது லஞ்ச் டைம்ல சாப்பிட உங்களுக்கு பசிக்கல இருந்தாலும் கட்டாயத்தால சாப்பிடுறீங்க அப்படின்னா அது உணவு கிடையாது. அது ஒரு குப்பையா மாறி உங்க உடல்ல தேங்கி நிற்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா உங்களுக்கு பசியே இல்லையே. பசி இல்லாதப்ப ஜீரணம் எப்படி ஆகும்? ஏன்னா உள்ள இருக்கிற ஆசிட் அப்படிங்கிற விஷயம் சுரக்கணும் இல்லையா? அமிலத்தன்மையே இல்ல. அமிலத்தன்மை சுரக்கும் போது நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஜீரணம். இல்லைன்னா ஜீரணமே ஆகாது. அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப பசிக்கவே இல்லை, நீங்க சாப்பிடுறீங்கன்னா டைமுக்கு போட்டு வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது செரிமானமா ஆகாது. அதுக்கு சில டைம்ல பாத்தீங்கன்னா குடல் சார்ந்த தொந்தரவுகளுக்கு வரும், குடல் புண்களை ஏற்படுத்தக்கூடிய, அதுதான் அல்சர். அப்படி அல்சர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாப்பிடாதனால அல்சர் வர்றது கிடையாது. சாப்பிடாம அதாவது சாப்பிடுற உணவு சரியா செரிமானம் ஆகல அப்படின்னா தான் அது அல்சரா மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவோம், டைமுக்கு சாப்பிடலைன்னா அல்சர் வந்துடும். அதுக்கு அப்படி கிடையாது. டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. பசி எடுத்து சாப்பிடணும். நீ பசி எடுத்து சாப்பிடல அப்படின்னா அது அல்சரா மாறும். அதான் குடல் புண், அதுதான் அல்சர். அப்ப அது சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ டைமுக்கு சாப்பிடாதீங்க. உங்க பசி அறிஞ்சு சாப்பிடுங்க. தாகம் அறிஞ்சு தண்ணி குடிங்க. நல்லா ஓய்வெடுங்க. அதே மாதிரி நல்லா தூங்குங்க. தூக்கம் இப்ப ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. தூக்கமே வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாவே இருக்கு. எனக்கு சரியா தூக்கம் வர்றதில்லை அப்படின்னு. ஏன்னா பகல் ஃபுல்லா ஓடுறோம், ஆனா நைட்டும் வந்து அந்த போனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இதுதான் வந்து தூக்கமின்மைக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது. ஏன்னா ஒன்றும் அக்கு ப்ரெஷர்ல நம்ம செக் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் பாயிண்ட்ல ஏதாவது பிரச்சனை, ரொம்ப அழுத்தமா வலி இருக்கு அப்படின்னாலே சாதாரணமா கேட்குற விஷயம், ஏன்ப்பா ஏதாவது கவலையில இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதும், கண்ணில் போலன்னு அவங்களுக்கு தண்ணி வர அளவுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள மன அழுத்தம் அவங்களுக்கு அதிகமா ஏற்பட்டுருக்கு. ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது என்ன ஆகும், நம்மளுடைய கவலைகள் அதிகமாகும் அப்படிங்கிறதா. கவலை நிறைய இருக்குதுனாலே கல்லீரல் பாதிக்கப்படும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகள் இருக்கு. அந்த உணர்வை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சரியாயிருவோம் அப்படிங்கிறது. இப்போ இருதயம் பாதிக்கப்படுது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படபடப்பு தன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப நுரையீரல் பாதிக்கப்படுது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும். எதை பண்றதுன்னு ஒரு குழப்பவாதியா இருக்கக்கூடிய அமைப்புலதான் அந்த நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கிறவங்க. கல்லீரல் இருக்கிறவங்க கவலை. ஏன்னா துக்கத்துக்கும் கவலைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? துக்கங்கிறது வேற, கவலைங்கிறது வேற. கவலைங்கிறது எதிர்காலத்தை பத்தியோ இல்ல நம்ம குழந்தைகளை பத்தியோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தியோ கவலைப்படுறது கவலை. துக்கங்கிறது இன்ஸ்டன்டா ஏற்படுறது. திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏற்படுச்சுன்னா அது ஒரு பிரச்சனையா ஏற்படுது, யாருக்காவது ஏதாவது ஆயிருச்சு அப்படிங்கும்போது அது ஒரு துக்கம், நெஞ்சு அடைக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு விதமான உணர்வுகள் இருக்கும். அப்ப அந்த உணர்வை நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, இப்போ கவலையாவே நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் இல்லை, நீங்க உங்க கூட இருக்கிறவங்களே நீங்க செக் பண்ணலாம். ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, எதிர்காலத்தை பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்குங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து கண்ணுல ஏதாவது தொந்தரவு இருக்காப்பா, கண் எரிச்சல் ஏதாவது வருதா, கண்ணுல ஏதாவது தண்ணி வெடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்களே சாதாரணமா கேட்கலாம். கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஆமா கண்ணுல ஒரு மாதிரியா ஒரு பவர் கம்மியான மாதிரி இருக்கு, ஒரு ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி படபடப்பா இருக்கிறவங்களும் கேட்கலாம், உனக்கு ஏதாவது நெஞ்சு அரிக்கிற மாதிரி இருக்கா, நெஞ்சு வந்து குத்துற மாதிரி ஏதாவது ஃபீலா இருக்கா, அடிக்கடி ஏதாவது குளிர்ச்சி பங்கு ஏதாவது வருதா, அந்த மாதிரி விஷயங்களை கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதாவது இரைப்பை சம்பந்தமான விஷயங்களையும் தொந்தரவு ஏற்படும். ஏன்னா படபடப்பு வந்தாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியா மலம் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு ஏற்படும். அப்ப அது சார்ந்த விஷயங்களை தொந்தரவுங்க அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்ப ஒவ்வொரு உறுப்புகளை நம்ம கணிக்க முடியும். அந்த உறுப்பு சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நாம சாதாரணமாவே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஹை பிரஷர்ல திட்டுவாங்க பாத்திருக்கீங்களா, டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து இருதயம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புல இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கான ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னா கிடையாது. அந்த இருதயம் அப்படிங்கிறது சரியா பலவீனம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா அது நாளை பின்ன அந்த சம்பந்தமான விஷயங்கள்ல தொந்தரவு வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய எண்ணங்களை மாத்திக்கணும். அப்போ எப்ப பார்த்தாலும் டென்ஷனே ஆயிட்டு இருந்தா கூட இருக்கிறவங்க மட்டும் நம்ம கூடவே இருப்பாங்களா, அவங்களுக்கே ஒரு எரிச்சல் வராது. அதே மாதிரிதான் நம்ம உடலுக்கும் ஒரு எரிச்சல் வரும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு.
இருதயத்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, கல்லீரலுக்கும் இருதயத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு, இறைப்பைக்கும் கல்லீரல் எல்லாத்துக்குமே அந்த பஞ்சபூத சக்திகளுக்கும் கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறது. நாம எந்த விஷயத்துல பாதிக்கப்படுறோம் அப்படிங்கறது நமக்கே நல்லா தெரியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கே தெரிய வரும் எந்த உறுப்புல நம்ம பாதிச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த தொந்தரவு நமக்கு அதிகமா ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம நிதானமா. இந்த நிதானங்கிறத நிறைய பேருக்கு மறந்து போச்சு. நிதானங்கிறது எப்படி சொல்றதுன்னா, நம்ம உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல மெயினா நிதானங்கிறது நம்ம ஒரு செயல் மட்டும் கிடையாது. நம்ம உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலை நம்ம சரிப்படுத்திக்க முடியும். நம்ம குணத்தையும் நம்ம சரிப்படுத்திக்க முடியும். நம்ம குணத்தை நம்ம சரிப்படுத்தணும். அப்ப நம்ம குணத்தையும் உடலையும் சரிப்படுத்திக்கிறதுக்கு நாம நிதானமா கவனிக்கணும். நம்ம மூச்சை கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான். அப்போ அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டு நம்மளுடைய உடல் எப்படி போகுது, எங்க வருது. நீங்க தியானம் மாதிரியே உட்கார்ந்து நீங்க ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். உட்கார்ந்து நம்ம தியான பயிற்சி பண்ண தியானம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு தூக்கம் தான் வரும் முதல், இல்லையா? தூக்கம் வராம இருக்காது. போய் ஏன்னா தியானம் பண்றியா இல்ல தூங்குறியான்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். கண்ணை மூணாலே நமக்கு தூக்கத்தான் வருது. காலையில காலம்பரம் எந்திரிக்கணும். பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். 4 to 6 அப்படிம்போம். அந்த 4 to 6ல தான் இழுத்து போட்டு தூங்குவோம். அதுல போய் ஒரு பிரம்ம முகூர்த்தம் சொல்லி உட்கார வச்சு மூச்சு பயிற்சி பண்ணனா தூக்கம் தானே வரும். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா 3-3:30 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது தான் உண்மையான டைமிங். 4 to 6ங்கிறது அதுக்கு அடுத்து, சரிங்களா? மெயினா ஏன்னா அந்த 4 to 6 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான அமைப்பு. ஏன்னா காக்கா குருவில எந்திரிச்சிடும் 5:30 மணிக்குள்ள எந்திரிச்சிடும். அதனாலதான் 3 மணிக்கு நான் சொல்றது. ஒரு 3:30 மணிக்காவது எந்திரிக்கணும். எந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு வியப்பு இருக்கும் அப்படிங்கிறதான். அந்த தியான பயிற்சியில நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிக்கணும். உடல் உறுப்புக்குள்ள நம்மளுடைய மூச்சு காற்று எந்த அளவுக்கு உள்ள போய் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். அதை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நிறைய வரும். பக்கத்து வீட்டுக்காரன் பேசுனது வரும், எதிர்த்த வீட்டுக்காரன் பேசுனது வரும், எங்கேயோ யாரோ நம்மளை திட்டினது வரும், இல்லையா நம்ம குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்களே கவலைகள் வரும், எதிர்காலத்தை பத்தி கவலைகள் வரும். நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். எப்ப நம்ம தள்ளி விட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்மளுடைய என்ன விஷயத்துக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கறத நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தணும், இல்லையா? ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது யாருக்காக? நமக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்பத்துக்காகவும் தான். நாம நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா நம்ம குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும். ஒரு குடும்பத்துல 5 பேர் அம்மா அப்பா குழந்தைங்க அப்படின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்குள்ள தனி குடும்பம் வச்சு தாத்தா பாட்டில அப்புறம் குடும்பம் எடுத்தா நம்ம அம்மா அப்பா குழந்தைங்க, சரியா? அப்போ இதுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகும்? மெயினா இல்லத்தரசி அவங்களுக்கு தான் பட்டம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் சொல்லுவோம். அப்போ அவங்க படுத்துட்டாங்க அப்படின்னாலே உடம்பு சரியில்லாம சரியா உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க அவதிப்பட்டுருவாங்க, கணவன் அதை அவதிப்பட்டுருவாங்க. ஏன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும். ஏன்னா இல்லத்தரசினுடைய நிர்வாகமே அங்கதான் இருக்கு. ஆணி வேறே தூங்கிட்டு இருந்தா மத்ததெல்லாம் என்ன ஆகும்? நிசப்தம் ஆயிரும், என்னன்னே தெரியாத அளவுக்கு. அப்போ கணவன் உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு விஷயத்துல இது பாதிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? பொருளாதாரம் பாதிக்கப்படும். இப்ப குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மன ரீதியான விஷயங்கள பாதிப்பு இருக்கும். அப்போ 5 பேர் இருக்கோம்னா 5 பேருக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் குடும்பமே அதுல சந்திக்கும், இல்லையா? யாரும் சரி அவனுக்கான பாதிப்பு நம்ம வேலையை பார்ப்போம் போயிடுவோம், போக மாட்டோம்ல. கட்டாயம் அனுசரிச்சு நம்ம சரிப்படுத்துறதுக்கு தானே பார்ப்போம். அதே மாதிரிதான் நம்ம உடல், நம்ம அதையும் சரிப்படுத்த பார்க்கணும். நம்ம பஞ்சபூதத்தை ஃபர்ஸ்ட் நம்ம உணர ஆரம்பிக்கணும். நம்மளுடைய மூச்சு காத்து எப்படி இருக்கு, நம்மளுடைய பாடியினுடைய ஹீட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம உணரணும். ஏன்னா உடல் வெப்பநிலை சரியா இல்லை அப்படின்னாலும் நமக்கு உடல் தொந்தரவு வரும். ஏறுனா காய்ச்சல், இறங்கினாலும் பிரச்சனை, இல்லையா? அப்போ சராசரி லெவல் கொண்டு வரணும். அப்ப நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப இதுல முக்கியம். நம்மளுடைய கவனம், நம்ம உடலை பத்தின கவனம் அப்படிங்கிறது முக்கியம். என்னை பொறுத்தளவு உணவு நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். சாப்பாடு இல்லப்பா எனக்கு இன்னைக்கு அப்படின்னாருன்னா ஓகே சந்தோஷம், சாப்பாடு இல்லையா ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்லுவேனே தவிர இன்னைக்கு சாப்பாடு இல்லையா அப்படியெல்லாம் டென்ஷன் ஆகவே மாட்டேன். ஏன்னா அது முக்கியம் கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஒருத்தருடைய இப்போ ஒண்ணுல மருத்துவத்துக்கு வராங்க, மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி நான் குணப்படுத்த முடியும்? மருந்து கொடுத்தா கிடையாது.
நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியா கிடையாது. அது ஒரு பார்ட், அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு நான் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா விரத முறைகள் தான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வேளை சாப்பிடாதீங்க, 2 வேளை சாப்பிடாதீங்க, எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், நைட்டு சாப்பிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கொடுத்துருவேன். ஏன்னா கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு உடனடியான ரிசல்ட்டை நான் வந்து எடுக்க முடியுது அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நைட்டு நான் உணவு கட் பண்ண சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு 2 வாழைப்பழத்தை மட்டும் எடுத்துட்டு கம்முன்னு படுத்துக்குங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அதுதான் உணவு, வேற எல்லாம் எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா அதை ஃபாலோ பண்றாங்க. அது வரைக்கும் என்னுடைய கிளைண்ட் எல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நான் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரிசல்ட் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஒருத்தருடைய ஆஹ், கவலையோ இல்ல அவங்க ஒருத்தருடைய சோகத்தையோ நம்ம குணப்படுத்தும் பொழுது நமக்கு இருக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்க படுற சந்தோஷத்தை விட நமக்கு அதிகமா இருக்கும். பரவாயில்ல, அவங்க குணமாயிட்டா நமக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து இறைவனுடைய அற்புதமான செயல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜோதிடத்த ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, ரெண்டுலையுமே வந்து நான் டிராவல் பண்றது அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். அதான். ஏன்னா நம்மளுடைய உடலை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலை நீங்க கவனிங்க. உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுது, ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு தோல் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது என்ன, ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டாயம் வேணும். நம்ம உடலை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் நாம நம்ம உடலை ஆரோக்கியமா பாத்துக்க முடியும். சும்மா சாதாரணமாலாம் வராது இல்லையா? இப்போ ஒரு பாடி ஹீட் ஆகுது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அங்கங்க பிம்பிள்ஸ் வரும். நம்ம என்ன சொல்லுவோம், பாடி ரொம்ப உனக்கு ஹீட்டா இருக்குப்பா, அதனாலதான் உனக்கு பிம்பிள்ஸ் வருது. சாதாரணமா சொல்றோமா? இல்ல ஒரு தேமலை ஏற்படுது, ஒரு குழந்தைக்கே தேமல் ஏற்படுது, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இல்லப்பா அந்த குழந்தைக்கு வயிறு சரியில்லாம இருக்கு, பூச்சி மாத்திரை கொடு அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவா நம்ம சொல்ற விஷயம் இல்லையா? நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னாலே சாதாரணமா நமக்கு தெரியுது இதுதான் பண்ணணும் அப்படின்னு. ஒருத்தருக்கு வாய்வு பிடிப்பா இருக்கு, என்ன சொல்லுவோம், பூண்டை நல்லெண்ணெயில வறுத்து ஒரு 5-6 பூண்டை மென்னு சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படி சாப்பிடும்போது வாய்வு பிரியும். ஓகேவா? அப்போ உடல் உபுசம் அப்படிங்கிறது, வயிறு உப்புணமா இருக்கிறதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறைகள் தான். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண முடியும். அப்ப நம்மளுடைய விஷயங்கள், நம்ம உடல் எதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தா போல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் மாத்திக்கணும், நம்ம உடலையும் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான். இதை அதாவது ஜோதிட ரீதியாவும் நம்ம கொண்டு போகலாம். அதான் சொல்றேன்ல, ஒவ்வொரு கிரகம், இப்ப புதன் பாதிக்கப்படுதார் அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் வரும். செவ்வாய் பாதிக்கப்படுது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எந்த கிரகம் சேருதோ, ராகு கேது சேரும்போது ஹை பிரஷரா லோ பிரஷரா அப்படிங்கறத நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். குரு சேருதார், அதாவது குருவோட கிரக அமைப்பு வருது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு தொந்தரவு வரும். உடல்ல எங்க கொழுப்பு சேருது, இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து குருவோட தன்மை இருக்கும். அப்ப குரு சூரியன் சேர்க்க வரும்போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அது ஒரு காரகத்துவமா வந்து அமையும் அப்படிங்கிறது. அப்ப என்ன பார்வையில இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணாதான் அது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான். அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்க. இப்ப ராகு எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா மூச்சு சம்பந்தமான விஷயங்களும் வரும். கேது எடுத்துட்டாங்கன்னா அமிலம் சம்பந்தமான விஷயங்கள். இப்ப உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், ஜீரணம் ஆகணும் அப்படின்னா கேதுனுடைய காரகத்துவம் கட்டாயம் வேணும். அதனுடைய அமிலத்தன்மைகள் சரியா சுரக்க ஆரம்பிச்சாதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீரணத்தன்மை வேலை செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே இப்ப கோல்சாரத்துல பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுலதான் இப்ப கேது பகவான் இருக்க, காலச்சக்கரத்துக்கு 6ல இருக்க. அப்போ இப்ப நிறைய என்னுடைய பேஷண்ட் நான் சொல்றேன், நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மலச்சிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் இப்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா 6ஆம் இடம், 6ங்கிறது வயிறு. இப்ப வயிறு கெட்டு போகுது அப்படிங்கிறது தான். அப்ப வயிறு கெட்டு போகும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அப்ப கோல்சாரத்துல அந்த கிரகம் அங்கங்க வரும்போது கட்டாயம் அந்த வேலையை செஞ்சிடறாரு. இப்ப 12ஆம் இடத்துலதான் இப்ப ராகு பகவான் இருக்காரு. அப்ப சில பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் இப்பதான் கிட்டத்தட்ட ஆரம்பமாய் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிரக அமைப்பு அதனுடைய வேலைகளை செய்யற அந்தந்த கோல்சாரத்துக்கு. அப்ப அந்த லக்ன ரீதியா வரும்போது பாத்தீங்கன்னா எந்த லக்னம் அந்த கோல்சார கிரகமும் நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கிற கிரகமும் என்ன பார்வையில இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள்ல அந்த காலகட்டங்கள்ல கட்டாயம் அந்த தொந்தரவை அங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. அப்ப சூரிய பகவான் வருவார்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுடைய திசையோ புத்தியோ நடக்கும்போது எலும்பு சார்ந்த விஷயங்கள், அது முதுகெலும்பு சார்ந்த விஷயங்கள் வரும். அது கூட செவ்வாய் சேரும் போது பாத்தீங்கன்னா முறிவு சார்ந்த விஷயங்கள், எலும்பு முறிவு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இப்ப இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும்.
இப்போ கவனமா போங்க. எலும்பு முறிவு இல்ல விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா அது கவனிக்காம போறவங்க இருக்காங்க. அது சார்ந்த விஷயம் கட்டு போடணும்னு வந்து நிப்பாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்றது பண்ணிட்டு நம்ம சொல்றது சொல்லியாச்சு. அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ உணவு பழக்க வழக்கங்களை பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே நமக்கே எல்லாமே தெரியுது. இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னாலே அவங்களே முக்காவாசி அதாவது பாதி ஜோதிடர்கள் அவங்களே தான் வராங்க. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. சனி பகவான் அங்க இருக்காரு, ஏதாவது நமக்கு தொந்தரவு இருக்குமா? குரு பகவான் இங்க இருக்காரு, நமக்கு நல்லது கிடைக்குமா? சுக்கர பகவான் இங்க இருக்காரு, நல்லது கிடைக்குமா? இப்படிங்கிற அவங்களே நமக்கு வந்து ஜாதகத்தை சொல்லி கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணவும் நிறைய இருக்கு. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் இந்த உணவுல அது இருக்கு, அந்த உணவுல இது இருக்கு, இதை சாப்பிடலாமா, அதை நீங்க இதை சாப்பிட சொல்றீங்களே, சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது. நம்ம சொல்ற உணவுக்கு அவங்களே வந்து டெஃபினிஷன் நிறைய கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் புரிதல் இல்லாம இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு விஷயத்தை எடுத்து யூடியூப்ல பேசுவாங்க. பட் அது எல்லாமே எல்லாருக்கும் ஒத்து வருமானா கிடையாது இல்லையா? அப்ப அவங்களுடைய பல்ஸை பார்க்கணும், அவங்களுடைய மனநிலை என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நான் வந்தா பொதுவாகவே அவங்கள பேச விட்டுருவேன். என்னமா பிரச்சனைன்னு சொன்னாலே அவங்களே எனக்கு இந்த பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அதுல அவங்க எது பிரதானமா சொல்றாங்க அப்படிங்கறத சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப அதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுதான் அவங்களுக்கு மருத்துவமே பார்க்கும்போது அவங்களுக்கு சிறப்பா அவங்களுக்கு அது வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது 1 மணி நேரத்துல நம்ம எல்லாத்தையுமே பேச முடியுமானா பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா? நம்ம பேசணும்னு ஆரம்பிச்சா நிறைய நேரம் பேசலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்க உடலை நீங்க நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கணும் அப்படிங்கறது தான். பாத்துக்குங்க. சார், ஹலோ சார், ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? கேள்விகள் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ சார், ஐயா நல்லா வணக்கம் இருந்தது. ஐயா. ஆக்சுவலி பேசுங்க. பேசுமா. வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா பேசுனீங்க. மருத்துவ ஜோதிடத்தை வந்து இவ்வளோ ஷார்ட்டா அந்த வந்துட்டு ஒரே இதுல சூப்பரா வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ 6ஆம் இடம் இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டா நீங்க சொன்னீங்க மருத்துவத்துக்கு போக வேண்டியது. சில விஷயங்கள் தசா புத்திகள் எல்லா பத்தியும் பேசியிருக்கீங்க ஐயா. மிக்க நன்றிகள். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல நீங்க ஷேர் பண்ணது எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ எல்லாரும் இது தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு. மிக்க நன்றிகள் ஐயா. கம்மியா தான் பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமா பேச முடியல, டைம் இல்ல. இதுவே போதும். நீங்க மருத்துவத்துல நமக்கு என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு 6, 8, 10, 12 பார்த்தாலே போதும் இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு. ஆமாங்க ஐயா. அப்புறம் தசா புத்திகளை வச்சு நீங்க சொன்னீங்க. அதையே ஆயில் நட்சத்திரத்துக்கும் பர்டிகுலரா சொல்லிட்டீங்க. சோ என்னுடைய நட்சத்திரம் ஆயில்யம். அதனால தொந்தரவு அந்த மாதிரி இருக்காங்களா? என்னங்க ஐயா? அப்ப உங்க ஃபேமிலில இந்த மாதிரி பிரச்சனைல யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். ஆயிலி நட்சத்திரம் சம்பந்தமான விஷயம். நோய்கள் இருக்குங்க ஐயா. அம்மாக்கு ஹார்ட் ப்ராப்ளம். சோ அப்பா வந்து டயபெட்டிஸ். சோ ஏன்னா நீண்ட நாள் நோயாளி அப்படிங்கிறது தான் வந்து ஆயிலி நட்சத்திரம். அப்படிங்களா? நான் நல்லா இருக்கேங்க ஐயா. இறைவன் கருணையால நல்லா இருக்கு. அது உங்க நட்சத்திரம் எந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்குன்னு பாக்கணும். அப்ப அது சார்ந்த அவங்க இந்த உறவு பாதிக்கப்படுங்கிறதா, வேற ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, ஜாதகர்னா ஜாதகர் மட்டும் பாதிக்கப்பட மாட்டார், ஜாதகர் சுத்தி இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. அந்த பாவ ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது. அது ஓகே தான். பட் ஜாதகம் ஓகே. பட் நான் கான்பிடென்ட்டா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆரோக்கியமா இருக்கேன். அதனால நான் என்னுடைய கான்பிடென்ட் வந்து எனக்கு காப்பாத்தும். நீங்க சொன்ன உடனே எனக்கு அது ஒரு பாயிண்ட் வந்து வந்துருச்சு. என்னடா ஆயில் நட்சத்திரத்தை ஐயா இப்படி சொன்னாருன்ட்டு. ஆனாலும் நான் என்ன கான்பிடென்ட் ஆக்கிக்கிட்டேன். நான் நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணத்துக்கு நிறைய பவர் இருக்கு. நாம என்ன யோசிக்கிறோமோ அது நல்லா வேலை செய்ய முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதையும் ஜெயிச்சு என்னால சரி ஓகே இந்த பாயிண்ட் நீங்க சொன்ன உடனே நான் கேட்சப் பண்ணிட்டு அதை நான் கான்பிடென்ட்டா மாத்திட்டேன். யாரா நிறைய பேருக்கு இருக்குங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கு இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடம் வந்து சயின்ஸ் தானே. கண்டிப்பா அந்த சயின்ஸ் வந்துட்டு பொய்யாகாது. ப்ரூவ் பண்ணி தான் நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாரம்பரியமா அதுவும் இல்லாம நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. நடந்திருக்கு. கண்டிப்பா நானும் பார்த்திருக்கேன்.
ஸோ ஆனாலும் அதை மீறி ஒரு சக்தி வந்து இருக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டு நாம அதை வந்து நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ஆமாங்க. மிக்க என்ன நன்றி. பிரச்சனை? ம். தேங்க்யூங்க ஐயா. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுடலாங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கண்ணகி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஜோதிட மருத்துவம் பத்தி நல்லா அருமையா சொன்னீங்க, நல்லா தெளிவா இருந்தது. என்னோட கொஸ்டின் என்னன்னாக்க, பெண்களுக்கு உண்டான அந்த பிரத்யேக ப்ராப்ளம் வர்றது எந்த கிரகம் பாதிக்கப்படும் போது வரும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். பெண்களுக்குன்னா நீங்க கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களை கேக்குறீங்களா? நிறைய இருக்கு. அப்போ பிரத்யேகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் கொஞ்சம் பாதிக்கப்படும் போது அந்த தொந்தரவு வருங்க. அவங்களுக்கு ஜாதகத்துல 7ஆம் இடம் பாதிக்கப்படும் போது தொந்தரவு வரும். ராகு கேது சம்பந்தமான பார்வைகள் அவங்களுக்கு இருந்தாலோ, இல்ல ராகு கேது 7ஆம் இடத்துல இருந்தாலோ, கர்ப்பப்பையில அதே மாதிரி கேது பகவான் இருந்தாலோ, நீர்க்கட்டி சம்பந்தமானோ இல்ல அந்த மென்சஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பாவியினுடைய, அதாவது பாவி கிரகம் சொல்லுவோம், அந்த பாவியினுடைய பார்வையோ பாவியினுடைய அமைப்புல அந்த பாவம் உட்கார்ந்து இருந்தாலோ கட்டாயம் பெண்களுக்கு அதுக்கு அந்த தொந்தரவுகளை அனுபவிக்கிறாங்க. அது அவங்க ஜாதகத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். கேது பகவான் இருக்கும்போது சொல்றீங்களா ஐயா? அப்ப நிறைய பேருக்கு இப்ப சார்ந்து வந்து நீர்க்கட்டிகள் சம்பந்தமா அதிகமா நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. அப்போ வந்துட்டு அப்ப கேது வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரா? 7ஆம் இடம் கேது, சுக்கிரன் ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரா? கண்டிப்பா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாவே கன்னி வீட்டுல, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கோல்சாரத்துல கன்னி வீட்டுலதான் வந்து இப்ப கேது பகவான் இருக்கிறான். காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா நோய் பாவம். அப்ப அந்த நோய் பாவம் சார்ந்த விஷயங்கள்ல மெயினா வயிறு பாதிக்கப்படும். வயிறு பாதிக்கப்படும் போது அது கூட சார்ந்த கர்ப்பப்பை, பெண்களா இருந்தா கர்ப்பப்பையும் சேர்ந்து பாதிக்கப்படும். ஆண்களா இருந்தா கிட்னிக்கும் வயிறு சார்ந்த தொந்தரவு ரெண்டையும் பாதிக்கும் உங்களுக்கு. பொதுவாக இப்ப பிறக்கிற ஜாதகத்துல பிறக்கும் போது லக்னம் வந்து இப்ப கன்னி வீட்டுல பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கே அந்த சார்ந்த விஷயங்களுக்கு சில காலங்களுக்கு அப்புறம் தெரியும். அந்த தொந்தரவுகள் கட்டாயம் வரும் அப்படிங்கிறது தான். ஆமா, அதுவும் இல்லாம இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் வந்துட்டு 2000க்கு மேல வந்துட்டு ராகு கேதுனாலதான் பிடிபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி இருக்கு. சோ அதுபடி வந்து ராகு கேதுனாலதான் இப்ப இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ராகு கேதுடைய ஆதிக்கம் தான் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க. வைரஸ் காய்ச்சல் நிறையவே நம்ம அனுபவம் எல்லாருக்குமே எதுக்காக காய்ச்சல் வருதுன்னே தெரியாம வந்துகிட்டு இருக்குது. ஆமா ஆமாங்க ஐயா. ஏன்னா ராகு கேது பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து ராகுவும் இப்ப கோல்சாரத்துல இப்ப 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கனால பாத்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குடும்ப ரீதியாக நிறைய பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து அடுத்ததுக்கு இன்னொருத்தருக்கு வந்து அப்படியே வைரஸ் பீப்புள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்ப நிறைய காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றேன் நான். நிவாரண சாந்தி என்னங்க செய்வாரு? நிவாரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது சீரக தண்ணி நிறைய குடிக்கணும் ரெகுலராகவே. சீரகத்தை நம்ம போட்டு குடிக்கணும். மிளகு அதிகமா எடுத்துக்கணும். வேப்பிலையை வந்து ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கற்பூரவள்ளி, இந்த மூலிகைகளை நம்ம தெரிஞ்ச மூலிகைகளையே நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு வரணும். பப்பாளி இலைகள்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறது, இல்ல அதை கஷாயமா வச்சு குடிக்கிறது, இத மாதிரிலாம் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது நம்ம வீட்டு பக்கத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகை. இது வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதுமானதா இருக்கும் அப்படிங்கறதா என்னோட இது. நான் பொதுவாவே பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒரே விஷயம், ஒருத்தர் காய்ச்சல் அப்படின்ட்டாலே நான் வந்து அதுக்கு மருத்துவம் பார்க்க மாட்டேன். ஆனா சொல்ற ரெமிடி அப்படிங்கிறது இதுதான். பப்பாளியில இருக்கப்பா வீட்டு பக்கத்துல எதைச்சு குடிங்க. சீரகம், அதே காய்ச்சல் வந்துட்டு அந்த சீரகம் இருக்கு, சீரகத்தையும் மிளகையும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 வேப்பலையும் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. குடிச்சா ஒரு 4 நாள் குடிச்சீங்கன்னா அவ்வளவுதான், நோய் தொற்று அப்படிங்கிறது நிவர்த்தி ஆயிரும். சில பேருக்கு தொண்டை வறண்டுருச்சு, இல்ல தொண்டை அரிக்குது, தொண்டை வந்து வலிக்குது அப்படின்னாலே வெத்தலை தான் நான் சொல்லுவேன். அதாவது வெறும் வெத்தலையே ஒரு 2 வெத்தலை மென்னு சாப்பிடுங்க. அந்த தோற்பு தன்மை உள்ள போக போக பாத்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு எல்லாமே சரியாகும். அந்த நெஞ்சு சளி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும். இது வெத்தலையே பெரும்பாலும் நான் கொடுக்கிற மருத்துவத்துல ஒண்ணு. சொல்லுங்க. நாக்குல ஒரு பரு மாதிரி வருதுங்க, அது எந்த குறைபாட்டுனால வருதுங்கயா? பரு வருதுனாலே பாத்தீங்கன்னா கேது சம்பந்தமா இருக்குமா. ஏன்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் வெளியே வருது அப்படின்னாலே கேதுனுடைய பாதிப்பு இல்லாம கொப்பளங்கள் வராது.
அதுக்கும் இது பண்ணிக்கலாமா? ஆ அது ரெமெடி இருக்கு. அது நம்ம வந்து பாதாம் ரொம்ப ஹீட் ஆகறனாலதான் அந்த கொப்பளங்கள் வர்றதுக்கு. அதுக்கு பாதாம் பிசின் இருக்கு, முருங்கை பிசின் இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஊற வச்சு ரெகுலரா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடல் குளிர்ச்சி பண்ணும்போது அது சரி தன்னை போல சரியாயிரும். நன்றிங்கய்யா, நன்றிங்க. மிக்க நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. ஆமா. ககபாய் அம்மா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. மாசிலாமணி ஐயா பேசலாங்க ஐயா. சௌந்தரி அம்மா, பார்த்தி ஐயா. ஸோ எல்லாரையும் அன்மியூட் பண்ணியாச்சு. கேள்விகள் இருந்தா பேசலாம், அன்மியூட் பண்ணி பேசலாம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் ஷேர் பண்ணி இருந்தீங்க. நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா மூல நட்சத்திரம் அப்படின்ற ஐயா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹலோ ஐயா, சவுண்டா பேசுங்கய்யா. சார் கேக்குதுங்களா? தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது சார் கிளாஸ். ஒரு புது டாபிக்கா கொடுத்துருந்தீங்க. இதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்டா வந்து இன்னும் 2 சீசன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அவ்வளவு விஷயம். கொடுத்துடலாம். ஐயா கொடுத்துடலாம். வணக்கங்க ஐயா. எனக்கு சொல்லுங்க. பேசுங்க. அஹ், ஐயா நான் சௌந்தரி பேசுறேன். என்னன்னா இப்ப டைலசிஸ் இருக்கு இல்லையா, அம்மாவுக்கு வந்து டைலசிஸ் செய்றாங்க. அப்ப அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு அப்படின்போது என்ன சாப்பாடு சாப்பிடலாம், எப்படி நிவர்த்தி பண்ணி கொள்ளலாம், அது கொஞ்சம் பத்தி சொல்லுங்க. டயாலிசிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் ரேர் தாங்க. ஏன்னா பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம கியூர் பண்ணிடலாம். அதை கியூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அது அவசரப்பட்டு, ஏன்னா மருத்துவ உலகத்துக்கு அதாவது மருத்துவத்துக்கு மனைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மள ஒரு பயத்துல வச்சிருக்கிற அமைப்பு இருக்குங்க. ஏன்னா போனோம்னா சின்ன வயசுலயே இல்லப்பா இது பண்ணலைன்னா அதுதான் நான் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் பயமுறுத்தி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த பயத்தினாலே நம்ம சட்டுன்னு ஒரு முடிவெடுத்து நம்ம செய்ய வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது உடனே அந்த டயாலிசிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா அது அடிக்கடி பண்ணணும். அது அவங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பண்றதுக்கு அதாவது அந்த மருத்துவ முறைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான்மா. ஏன்னா அதை அவங்க பார்க்கணும். அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், எப்படி கொடுக்க முடியும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். பொதுவா சொல்ல முடியாது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு வாரத்துல வந்து 3 நாள் போவாங்க. அதுதான் அதுதாங்க. அதான் சரி, இந்த வழியில எதுவும் இந்த ஜாதகம் சொல்றீங்க இல்லையா, அதுல ஆமா. ஏதோ ஒரு பரிகாரங்கள் எது இருக்கா அப்படின்னு தான் கேக்குறது. பரிகாரங்கள் ஏன்னா அவங்க தண்ணி குடிக்கிறதே பாத்தீங்கன்னா ஸ்பூன்ல குடிக்கிற அளவுக்கு தான் குடிக்க வேண்டியதா இருக்கும். ஆமா, வச்சுதான் குடிக்கணும். இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதான் சொல்றேன் பாருங்க, அந்த சிகிச்சை முறை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னா நம்ம கட்டாயம் வந்து அதுக்கு சொல்யூஷன் கட்டாயம் இருக்கு. நான் இல்ல சொல்லல. ஆனா எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அந்த டயாலிசிஸ பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவங்க கம்பல்சரி அங்க போயே ஆகணும். வேற வழியே இல்லை. ஏன்னா அவங்களால முயற்சி செய்ய முடியாது. இன்னொருத்தருடைய தேவைப்படுது இல்லையா? ஆமா, இதுக்கு நம்ம கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரைட். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்காமா? ஓகேங்க ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐயா சொன்ன மாதிரி நீங்க மீண்டும் இந்த மருத்துவ ஜோதிடத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் நிறைய பண்ணி எங்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ மிக்க நன்றிகள் ஐயா. கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷனுக்கு வாங்க, காத்திருக்கிறோம் அவளுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா, கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.